கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளி இருக்கும் ஜீவ வார்த்தை அப்போஸ்தலருடைய நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின் ஒரு பகுதியாய் இருக்கிறது. இரண்டாம் தரம் யோசேப்பு தன்னுடைய சகோதரருக்கு தன்னை தெரியப்படுத்தினான். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் தேவனுடைய இரண்டாவது தொடுதலால் நீங்கள் விசேஷிக்க போகிறீர்கள். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கும் இரண்டாவது தொடுதல், இரண்டாவது நிரப்புதல், இரண்டாம் நிலை பின்பற்றுதல், இவை அனைத்தும் மிகுந்த வல்லமையுள்ளதாய் இருக்கிறது. எனவே நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்த நாளிலே தேவன் உங்கள் வாழ்க்கையிலே துவங்கின நற்கிரியைகளை இரண்டாவது விசையாய் தேவன் அவைகளை தொட்டு விசேஷப்படுத்த போகிறார். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்திலே ஸ்தேவான் யூதர்களின் மூப்பர்களுக்கும் பிதாக்களுக்கும் தலைவர்களுக்கும் உத்தரவு சொல்லும்படிக்கு ஆலோசனை சங்கத்திலே உட்கார்ந்து தேவனுடைய வாக்கியத்தை எடுத்துரைக்கிறான். 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை கவனிக்கும் பொழுது, ஆலோசனை சங்கத்திலே உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவன் முகம் தேவ தூதரின் முகத்தை போல் இருக்க கண்டார்கள் என்று எழுதியிருக்கிறது. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையை அவன் திடசாட்சியாய் கடிந்து கொண்டு அவர்களுக்கு உபதேசித்து அவன் பேசின பொழுது அவன் சொல்லுகிறான் 51ஆம் வசனத்தில், 7ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்திலே, வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே என்று சொல்லி அவன் அவர்களை கடிந்து கொண்டு பேசுகிறான். நீங்களும் உங்கள் பிதாக்களைப் போல பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள் என்று பேசுகிறான். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை அவனுடைய வார்த்தைகளை கேட்டவனுடைய செவிகள் திறக்கப்படாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அதே அதிகாரம் 56ஆம் வசனத்திலே வானங்கள் அவனுக்காய் திறக்கப்பட்டது என்று எழுதியிருக்கிறது. அவன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே, சுவிசேஷத்து நிமித்தமாய் உத்தரவு சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுதே அவனுக்காய் வானங்கள் திறக்கப்பட்டது என்று எழுதியிருக்கிறது. எனவே நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்த நாளிலே ஒருவேளை நீங்கள் சுவிசேஷத்து நிமித்தமாய் எங்கோ ஒரு இடத்திலே உத்தரவு சொல்லிக் கொண்டிருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலையிலே ஒரு உயர் அதிகாரியிடத்திலே அல்லது நீங்கள் வேலை செய்கிற இடத்திலே இருக்கிற உத்தியோகஸ்தரிடத்தில் நீங்கள் பேச வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் நின்று கொண்டு ஏதோ ஒரு விளக்கத்தை அளித்துக் கொண்டு ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிக் கொண்டு இருக்கலாம். நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிற பொழுதே உங்களுக்காக செயல்படுகிற பரலோகம் இன்னைக்கு உங்களுக்காக திறந்திருக்கிறது என்பதை நான் திருஷ்டாந்தப்படுத்த விரும்புகிறேன். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், அப்படியாக அவன் பேசின பொழுது அந்த உரையாடலிலே இருந்து உயிர் பெற்றுத்தான் இன்றைக்குள்ள வாக்குத்தத்தம் நமக்கு கிடைத்திருக்கிறது. எனவே இரண்டாம் தரம் யோசேப்பு தன்னுடைய சகோதரருக்கு தன்னை தெரியப்படுத்தினான் என்று எழுதியிருக்கிறது. முதல் முறை அவர்களை யாக்கோபு அனுப்பினான் என்று 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது. அவன் அவர்களை அனுப்பினான் எதற்காக என்று சொன்னால், தானியத்தை வாங்கி வரும்படிக்கு. தானியம் உண்டு என்று அவன் கேள்விப்பட்டானாம். எகிப்திலே தானியம் உண்டு என்று கேள்விப்பட்டு யாக்கோபு நம்முடைய பிதாக்களை முதலாந்தரம் அனுப்பினான் என்று எழுதியிருக்கிறது. முதலாந்தரம் அவர்கள் யோசேப்போட சாப்பிட்டார்கள். ஆதியாகமம் 43ஆம் அதிகாரம் 32 முதல் 34 வரையில வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அவர்கள் யோசேப்போட சாப்பிட்டார்கள். யோசேப்பு தன்னுடைய நன்மையை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தான். யோசேப்பு தன்னிடத்தில் இருந்த கொழுமையானவைகளை அவர்களுடைய பகிர்ந்து கொடுத்தான். திருப்தி அடைந்தார்கள். ஆனால் இரண்டாவது விசை வேதம் சொல்லுகிறது, அவர்கள் யோசேப்போட சம்பாஷித்தார்கள் என்று. ஆதியாகமம் 45:15 அதை எடுத்துரைக்கிறது. எனவே நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்த இரண்டாம் தரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது விசேஷமான ஒன்று. முதல் நிலையிலே அவர்கள் சாப்பிட்டார்கள், ஆனால் இரண்டாவது நிலையிலே அவர்கள் சம்பாஷித்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. எனவே கிறிஸ்து இயேசுவின் வெளிப்பாடுகள், அதாவது கிறிஸ்து இயேசுவினிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கப்பெறும் நன்மைகள் ஏராளமாக இருக்கலாம். அவருடைய நன்மையை நாம் புசித்து திருப்தி அடைந்திருக்கலாம், நன்றியுள்ளவர்களாக இருக்கலாம். ஆனால் அதை பார்க்கிலும் மேன்மையானது நாம் அவருடைய சம்பாஷிப்பது. தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலிருந்து ஒரு 3 காரியங்களை இன்றைக்கு திருஷ்டாந்தப்படுத்தி உங்களுக்கு முன்பதாக இரண்டாவது தொடுதல், இரண்டாவது நிரப்புதல், இரண்டாம் நிலை பின்பற்றுதல் என்று சொல்லி நான் பேசும்படி விரும்புகிறேன். முதலாவது இரண்டாவது தொடுதல். மார்க் 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்தார் என்று எழுதியிருக்கிறது. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பார்வையற்ற மனுஷன் பெத்சாயிதாவில் இருக்கிறான், ஆயினும் அவன் பார்வையற்றவன்
தேவனாய் இருக்கிறார். பெத்சாயிதா என்று சொன்னால் மீன்களின் வீடு. தேவனுடைய திரட்சி அங்கே இருக்கிறது. பலவிதமான வர்ணங்களிலே தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட அழகானவைகள் இருக்கிறது. ஆனால் அதை பார்க்க கூடாதவனாய் ஒருவன் இருக்கிறான். அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்துக் கொண்டு போய் அவனை தொட்டார் என்று எழுதியிருக்கிறது. அவனை முதல் முறை தொட்ட பொழுது வேதம் சொல்லுகிறது, நடக்கும் மனிதர்களை மரங்களை போல் பார்த்தான். அவனுக்கு பார்வை இருக்கிறது, ஆனால் அந்த தரிசனத்திலே ஜீவன் இல்லை, அதிலே நடமாட்டம் இல்லை. ஆனால் இரண்டாவது முறை இயேசு அவனை தொட்ட பொழுது வேதம் சொல்லுகிறது, அவன் எல்லாவற்றையும் தெளிவாய் கண்டான். இந்த நாளிலே கர்த்தர் உன்னை இரண்டாம் விசை தொட்டு சகலவற்றையும் தெளிவாய் காணும்படிக்கு, இயேசுவை சரியாய் அறிந்து கொள்ளும்படி கண்டுகொள்ளும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. இரண்டாவது நிரப்புதல் என்பதை குறித்து நான் பேச விரும்புகிறேன். யோவான் 2:7 வேலைக்காரர்கள் ஜாடிகளிலே தண்ணீரை திரும்பமாய் நிரப்புகிறதை பார்க்கிறோம். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, முதலாம் தரம் நிரப்பப்பட்டது வெறும் ஒரு முறைமைக்காக, ஆனால் இரண்டாம் தரம் நிரப்பப்பட்டது தேவ மகிமை வெளிப்படுவதற்காக. When glory is revealed, the best is released. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த புதிய திராட்சை ரசம் இருக்கிறது, அது எப்பொழுது வெளிப்பட்டது என்றால் தேவ மகிமை வெளியிறங்கமான போது. எனவே நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்நாட்களிலே தேவன் உங்களை புதிய திராட்சை ரசத்தை கொண்டு திருப்தி செய்ய போகிறார். தேவ மகிமை வெளியிறங்கமாக போகிறது. மூன்றாவதாக இரண்டாம் நிலை பின்பற்றுதல். மத்தேயு 14 அதில் 31-32 ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது, மூழ்கி போன பேதுரு அவனை திரும்பமாய் எடுப்பித்து அவனை நடைபோட வைக்கிறார், வெற்றி நடைபோட வைக்கிறார். அங்கே அவர் அவனோட சேர்ந்து அவர்கள் இருவருமாய் படவிலே ஏறின பொழுது அங்கிருந்த புயல் காற்று ஓய்ந்து போனது, மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு ஒரு இரண்டாவது தொடுதல், இன்றைக்கு ஒரு இரண்டாவது நிரப்புதல், இன்றைக்கு ஒரு இரண்டாம் நிலை பின்பற்றுதல். யோசித்து பாருங்கள், மூழ்கின ஒருவன் அவன் தூக்கிவிடப்பட்டிருக்கிறான், இப்பொழுது அவன் திடசாட்சியாய் நடக்கிறான், அவன் மகிழ்ச்சியோட நடக்கிறான், மகிமை அங்கே வெளிப்படுகிறது. இதைத்தான் கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையிலே செய்ய போகிறார். அப்போஸ்தலர் 7:13 இரண்டாம் தரம் யோசேப்பு தன்னுடைய சகோதரருக்கு தன்னை துரியப்படுத்தினான். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகள் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து வாழ வைப்பாராக. என்று அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். God bless you.